ஒரு ஸ்கூலோட பியூட்டி அந்த ஸ்கூலுக்கு புதுசாக டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்த பொண்ணு அச்சு அசலாக தன்னை மாதிரியே இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகுறா. அதை விட அவளுக்கு ஆச்சரியமா இருக்குது அந்த பொண்ணு அவளை அம்மான்னு கூப்பிடுறது. தென் அந்த பொண்ணு அவகிட்ட பாக்கெட் மணி கொடுக்க சொல்லி கையை நிட்டுறா. அந்த ஸ்கூல் பியூட்டி ஃபர்ஸ்ட் அவளை அவாய்ட் பண்ண பாக்குறா. ஆனா அவளோட பாவமான முகத்தை பார்த்து அவளை அறியாமலே அவ பாக்கெட்ல இருந்த காசை எடுத்து அவகிட்ட கொடுத்துடுறா. தென் அவளை நல்லா பாத்துக்க சொல்லி அவகிட்டயே சொல்றா. அந்த ஸ்கூல் பியூட்டி 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பொண்ணுக்கு தான் அம்மாவை ஆக போறோம், அந்த பொண்ணு தனக்காக எதிர்காலத்துல இருந்து வந்திருக்கான்னு கொஞ்சம் கூட நினைக்கல. அந்த பொண்ணு தன்னோட 18வது வயசுல இந்த உலகத்துல அவ பிறந்ததுல இருந்து கொஞ்சம் கூட கேரும் அன்பும் கிடைக்காதனால இந்த உலகத்தை விட்டு போக முடிவு பண்றா. அந்த ஸ்கூல் பியூட்டி 15 வயசுலயே இந்த பொண்ணை பெத்து எடுக்கிறா. அந்த டெலிவரி டைம்ல ஏற்படுற சிக்கலால அவ அப்பயே இறந்து போயிடுறா. பொண்ணு அவங்க தாத்தா பாட்டி கிட்ட வளர்றா. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவ இருக்க வீட்டை கூட அவங்க சொந்தக்காரங்களே வாங்கிக்கிறாங்க. தென் அவளோட அப்பா சீர்திருத்த பள்ளியில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தனக்கு சொந்த வீடு கிடைச்சிச்சுன்னு அவன் நினைக்கிறா. ஆனா அதுக்கு அடுத்த நாளே அவளோட அப்பாவும் இறந்து போயிடுறாரு. சோ இந்த சின்ன பொண்ணு இறந்து போய் தான் குடும்பத்தோட ஒண்ணு சேர நினைக்கிறா. அவ மாடியில இருந்து கீழே குதிக்கும் போது அவ கண்ணு முன்னாடி ஒரு மர்மமான நபர் வராரு. அவரு அவளுக்கு அவளோட தாயோட விதியை மாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை தராரு. அடுத்த செகண்டே அந்த பொண்ணு 20 வருஷத்துக்கு முன்னாடி போறா. அந்த மர்ம நபர் அந்த பொண்ணுக்கு ஞாபகப்படுத்துறாரு அவளுக்கு வெறும் 30 நாள் மட்டும்தான் இருக்கு. அந்த பொண்ணு அவளோட அம்மாவும் அப்பாவும் ஒண்ணு சேர்றத தடுக்க விரும்புறா. அப்படி அவ செஞ்சா அவ பிறக்கவே மாட்டான்னு சொல்லி அவ நினைக்கிறா. அப்போ அவளோட அப்பா அவளுக்கு முன்னாடி வராரு. அதை பாக்குற அவ 18 வயசுல இருக்க அவரை பார்க்கும்போது எதிர்காலத்துல பார்த்து அவங்க அப்பாவை பாக்குறத விட வித்தியாசமா இருக்கு. அப்ப அவளோட அப்பா ஃப்ரெண்டு இவகிட்ட வந்து இந்த ஸ்கூல் பியூட்டியோட தீவிரமான ரசிகன் இவன் தான் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு அந்த பையன் சட்டைய பிடிச்சி இந்த ஸ்கூல் பியூட்டியா இருக்க என் அம்மா பக்கத்துல நீ வராத அப்படின்னு சொல்றா. உடனே அவன் அப்ப நீ என்ன அப்பான்னு கூப்பிடுன்னு சொல்றான். அதை கேட்டு அவ ரொம்பவே கோவப்படுறா. ஏன்னா ஃபியூச்சர்ல அவளோட அப்பா அவகிட்ட நான் எப்பவுமே உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு. அதனால அவ அவனை பார்த்து நீ ஒரு பொய்காரன்னு சொல்லிட்டு கத்திட்டு போறா. எப்படி அவ காலத்துல இருந்து பின்னாடி வந்தாலும் அது மாதிரி அவளோட மோசமான மார்க்கும் அவ கூடயே பின்னாடி வந்திருக்கு. அந்த கிளாஸோட லீடர் அந்த ஸ்கூல் பியூட்டி கிட்ட இவளுக்கு பாடத்தை சொல்லித்தர சொல்லி சொல்றான். அந்த பொண்ணோட பேரை கேட்டதும் அவளும் ஒத்துக்கிறா. அம்மாவும் பொண்ணும் மட்டும் தனியாக செலவிடுற நேரம் ஆரம்பிச்சிச்சு. அந்த பையனும் அவங்கள பின்னாடி இருந்து தெரியாம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான். ஆனா அந்த பொண்ணு அந்த பையன் தான் அம்மாவுக்கு பின்னாடி வரதை தடுத்துட்டா. யாரோ ஒருத்தர் இந்த ஸ்கூல் பியூட்டிய ரகசியமா போட்டோ எடுக்கிறாரு. இந்த பொண்ணு அவரை பிடிச்சி அவர்கிட்ட இருக்க போட்டோவெல்லாம் வாங்கிக்கிறா. தென் அவ தன்னோட காலில் மறைச்சிக்கிட்டு தன்னோட கால் வலிக்குதுன்னு சொல்லி பொய் சொல்லி அங்கேயே உட்காந்துடுறா. தென் அந்த ஸ்கூல் பியூட்டி கிட்ட தன்னை ஹக் பண்ணிக்க சொல்லி சொல்றான். ஆனா அந்த ஸ்கூல் பியூட்டி அடுத்த செகண்டே அவளை தன்னோட கையில தூக்கிக்கிறா. அவ அம்மாவோட அரவணைப்பு கதகதப்பாவும் ஆதரவாகவும் இருக்க மாதிரி அவ ஃபீல் பண்றா. கடைசியில அந்த ஸ்கூல் பியூட்டி அந்த பொண்ணை டின்னருக்காக நைட்டு அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. அங்க அவளோட பாட்டி அவளோட மெமரிஸ்ல இருந்த மாதிரியே மென்மையாவும் அன்பாவும் இருந்தாங்க. அவளோட கிராண்ட்மா அவங்க அம்மாவோட சின்ன வயசு போட்டோவில் அவகிட்ட காட்டிட்டு இருக்காங்க. தென் அவங்க கண்ணாடியை எடுக்கிறதுக்காக அலமாரிக்கு போக முயற்சி பண்ணும்போது இவ வேகமா போய் அந்த இடத்துல இருந்து அதை எடுத்து கொடுக்குறா. அவ செய்யற ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு ஃபெமிலியரா இருக்க மாதிரி தோணுது. அவங்க குழப்பமாகறத பாக்குற அந்த பொண்ணு என்னோட பாட்டியும் இப்படிதான் அலமாரியில வைப்பாங்கன்னு சொல்றா. ஆனா அவளோட கிராண்ட்மா அவளோட முக சாயலை வச்சு அவங்க பொண்ணு மாதிரியே இருக்கான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு சந்தேகமும் வந்துடுது. உடனே இவளோட உண்மையான அடையாளத்தை பத்தி அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.